ரட்சிப்பு என்பது ரொம்ப மிகவும் அவசியமாக இருக்குது. அதாவது யாராவது நம்மளை ரட்சிக்க மாட்டாங்களா? அது ஒரு காப்பாற்றுறது தான். பாவத்திலேருந்தும் சாபத்திலேருந்தும் கடன்லேருந்தும் பிரச்சனைலேருந்தும் எவ்வளோ பிரச்சனையில் போராட்டங்களில் ரட்சிக்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம். இன்றைக்கி நிறைய கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வக்கீல்ஸ் ஒரு லைனாக இருப்பாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா கொள்ளைக்காரன் அப்புறம் ஏதாவது ஒரு கேசஸ் உள்ள மாட்டின ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்றுறதுக்கு வந்திருப்பான் அவனுடைய கிளைண்ட்டு. இப்போ நாங்கள் கிறிஸ்தவ நண்பர்களாக இருக்கக்கூடிய சில வக்கீல்கிட்ட கேட்போம், ஏங்க அவன் ரொம்ப மோசமானவன் தப்பானவன் அப்படி தெரிஞ்சும் நீ இந்த வழக்கெடுத்து விசாரிக்க வந்திருக்க பார்த்தியா, நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிள்ளையா அப்படின்னு கேட்போம். அவன் உடனே சொல்லுவான், பைபிள் வசனத்தை எடுத்து காட்டுவான். நம்ம ஆண்டவர் என்னடா சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்ட்டு. என்ன சொல்லியிருக்காரு? விடுவிக்க கூடுமானால் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனையும் கூடுமானால் விடுவின்னு சொல்லியிருக்கா இல்லையா அப்படின்ட்டு சொல்லியிருக்கா இல்லையா? விடுதலை பண்ண நீயும் நானும் மோசமான ஆள், என்னை முதல் வக்கீல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிம்பார். உனக்கா வாதாடிக்கிட்டு இருக்கார் அவர் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே மெய் செலுத்து போச்சு. நான் பொய் சொல்லியோ நல்லது சொல்லியோ அவனை எப்படியா நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை. ஜட்ஜுக்கே தெரியும் அவன் கொலைகாரன்ட்டு. ஆனால் ஆதாரம் நிரூபிக்கப்படாமல் பேச வேண்டிய என்னுடைய வேலை அப்படின்றான். ஒரு பக்கம் கிரிமினலாக இருந்தால் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய பேச்சை பார்த்தா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பாவியை விடுதலை பண்ணுறதுக்கு இயேசு வந்தார், பாவிகளின் சிநேகிதன் என்னப்பட்டார்.